முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஆட்சியில் அமர வைத்த காங்கிரஸ் கட்சிக்கு இப்படியொரு நிலைமை வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கூட்டணி தர்மம் காற்றில் பறக்கிறதா? இதுதான் இப்போ தமிழக அரசியல் களத்துல எல்லாரும் பேசுற மிக முக்கியமான ஹாட் டாபிக். 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழக அரசியல் வரலாறுல இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. 108 இடங்களை பிடிச்சு தனிப்பெரும் கட்சியா தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துச்சு. ஆனாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் கிடைக்காததால ஒரு சின்ன தட்டுப்பாடு இருந்துச்சு. அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் நடந்துச்சு. சுமார் 10 ஆண்டு கால திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சி தங்களோட எம்எல்ஏக்களின் ஆதரவை தவேகாவுக்கு கொடுத்தாங்க. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தலைமையில அரசு அமைஞ்சு நேத்து நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புலையும் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. எல்லாம் சுமூகமா போகுதுன்னு நினைக்கும்போது கூட்டணிக்குள்ள ஒரு வினோதமான முரண்பாடு வெடிச்சிருக்கு. ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறது, கொள்கை ரீதியா இணைந்து செயல்படுறதுன்னு 2 கட்சிகளும் ஒப்பந்தம் செஞ்சிருந்தாலும் கள நிலவரம் வேற மாதிரி இருக்கு. தமிழகத்தோட பல மாவட்டங்கள்ல காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், அடிமட்ட தொண்டர்கள்னு பலரும் காங்கிரஸ்ல இருந்து விலகி தவேகாவில இணைந்து வர்றாங்க. குறிப்பா காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற திருச்சி, மதுரை, நெல்லை மாதிரியான கோட்டைகள்ல இந்த ஆபரேஷன் தவேகா ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதனால என்ன பிரச்சனை? அரசியல் கட்சிகள்ல இதெல்லாம் சகஜம்தானேன்னு நீங்க கேட்கலாம். இதோட பொதுவான பின்னணி என்னன்னா, வழக்கமா ஒரு கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தங்களுக்குள்ள தொண்டர்களை இழுக்க மாட்டாங்க. இது அரசியல்ல ஒரு எழுதப்படாத விதி. இந்த இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு வந்தவுடனே கூட்டணி கட்சியின் தொண்டர்களை இணைப்பது சரியான வியூகமா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது அரசியல் அறத்திற்கு எதிரானதுன்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆட்சி அமைக்க காங்கிரஸோட ஆதரவு தவேகாவிற்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்போ அதே காங்கிரஸ் கட்சிய தமிழகத்துல இனி வளர விடாம தடுத்து அவங்களோட வாக்கு வங்கிய முழுமையா தன்வசப்படுத்த தவேகா தலைமை திட்டமிடுதோங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. சரி, இவ்வளவு நடக்கும்போது காங்கிரஸ் தலைமை ஏன் அமைதியா வேடிக்கை பார்க்கறாங்க? இதுதான் அடுத்த முக்கியமான கேள்வி. அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, திமுகவுடனான நீண்டகால கூட்டணியை முறிச்சிட்டு வந்ததால இப்போதைக்கு காங்கிரசுக்கு தமிழகத்துல தவேகா மட்டும்தான் ஒரே புகலிடம். இதை சரியா பயன்படுத்திக்கிட்டு தவேகா மேலிடம் காங்கிரசின் நிர்வாகிகளை குறிவைத்து இழுப்பதாக சொல்லப்படுது. ஆனா மேலிடம் அமைதியா இருந்தாலும் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு தவேகாவின் வேகத்துல காங்கிரஸ் தன்னோட அடையாளத்தையே இழந்துடுமோங்கிற அச்சம் அவங்க கிட்ட இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில போஸ்ட் போல் அலையன்ஸ்ல 2 கட்சிகளும் கைகோர்த்து ஆட்சியை பிடிச்சிருந்தாலும் அடிமட்ட அளவுல நடக்கிற இந்த கட்சி தாவல் கூட்டணிக்குள்ள ஒரு பனிப்போர் நடக்கிறதையே காட்டுது. விஜயின் இந்த சைலண்ட் அரசியல் மூவ் தவேகாவை தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத சக்தியா மாற்றுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?